பவளமல்லி ஹிட் ஆச்சுன்னா ஏன் ஹிட் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கணும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அவுட் ஆஃப் த ஃபீல்ட். டைலாக் எழுத ஆரம்பித்த பிறகு ஏதாவது ஒரு இடத்துல கண்ணீர் வரலைன்னா எனக்கு நான் பயந்துருவேன். சார் அந்த சீனை என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ ஏன்ட்டு இருக்கிறதே ஒரு சீன். அந்த சீன்ஸை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார். பயத்தில் டக்குன்னு என்ன சொல்லிட்டேன், இல்லை அதை வச்சு கிளைமேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டேன். ஓகே, நான் அப்படியே ஷாக். எனக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு ஷாட்டு கூட நான் எடுக்கலை. ஒரு மனிதன் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கான்னு தூக்கத்தை வச்சு யாராவது சொல்ல முடியுமாங்க? தூக்கத்தை வச்சு சொல்ல முடியுமா? அந்த டைரக்டர் சொன்னான், நான் டைரக்டர் ஆகணும்டா, இந்த பொண்ணோட மனசை சொல்கிறதுக்கு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி வந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் காமிக்கவே இல்லைங்க. விளையாண்டுக்கிட்டே போயிட்டு கொண்டுட்டாங்க. அன்னைக்கு தேட்டரில் உட்காந்து அழுத அழுகு இப்பயும் அழுக வருது எனக்கு. பூ ஓடலைங்க. இதுக்காக வந்து இப்போ வந்திருக்கணும், 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கணும், இதெல்லாம் கதை கிடையாது. அன்னைக்கு ஓடாததுக்கு என்னுடைய தப்பு இருக்குது. அதில் ஏதோ சம்திங் இஸ் ராங். ஏன்னா சக்ஸஸ் ஃபெயிலியர் நம்ம கையில் இல்லை. ஆனால் சக்ஸஸை மனசில் வைக்காமல் நான் எந்த படம் பண்ண மாட்டேன். தி மாதேவன் ஷோ.